அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள். அதாவது நம்ம இன்னைக்கு ஃபேமிலியோடு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக கொண்டாடலாம். சரிங்களா? சரி, இன்னைக்கு செப்டம்பர் மாத ராசி பலனையும் பாருங்கள். செப்டம்பர் மாத ராசி பலனில் இன்றைக்கி நம்ம மீன ராசிக்கு பார்க்க போகிறோம். அதான் மீனம்னு சொன்னோன்னா காலபுருஷனுக்கு 12வது வீடு. அது 12வது வீடு. ராசி அதிபதி யார்? குரு. குரு இப்போ எங்கே இருக்கிறாரு? 5ஆம் வீட்டில் இருக்கிறார், உச்சம் பெற்று இருக்கிறாரு. இந்த செப்டம்பர் மாதம் குரு பகவான் இதில் என்ன ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறார். 4-7க்கு அதிபதி, பாதகாதிபதியோட சாரத்தில் இருக்கிறாரு. பொதுவாகவே ஆயில்ய நட்சத்திரத்தில் எந்த ஒரு பாவம் இருந்தாலும், உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாகவே இருந்தாலுமே அந்த ஆயில்யத்தில் எந்த பாவம் இருக்குன்னு பாருங்கள். அந்த பாவம் உள்ள ஆள்கிட்ட நம்ம பொறுமையாக பேசினா அவங்க எல்லாம் கேட்பாங்க. நம்ம சத்தமாக பேசினா ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இப்போ குரு யார்? நம்ம ராசி அதிபதி. அப்போ இந்த மீன ராசிக்காரங்கள்ட்ட நம்ம எதுனாலும் பொறுமையாக பேசி பாருங்கள். அவங்க நம்ம சொன்னதெல்லாம் கேட்பாங்க. அப்படி இருக்கான்னு வீட்டில் பாருங்கள். சரிங்களா? சரி, இப்போ ராசி அது 5ல் இருக்கிறனால அவர் 9-11 பார்க்குறனால இப்போ குழந்தை பாக்கியத்துக்குள்ள பாக்கியம் இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ குழந்தைக்கு முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி பாருங்கள், 5ஆம் பாவம் 10ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக வரும். பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய பின்னடைவு இருக்கலாம். அதனால் நீங்கள் பெரிய அளவில் முயற்சி பண்ண வேண்டாம், நிறைய முதலீடுகளை போடாதீங்க. இப்போ அது 8ஆம் பாவமாக இருக்கிறதுனால பொதுவாக கேந்திராதிபதி பஞ்சமத்தில் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட புத்தியை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எதிரியாள்கிட்ட போய் கேட்கக்கூடாது. அவங்களுக்கு தான் வலிமையாக இப்போ இருக்குது. அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு ஐடியா கேட்டீங்கன்னா அவங்க சொன்ன ஐடியா நமக்கு சரியாகாது. அப்போது உங்கள் புத்தி கூர்மையாக நீங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு பேரும் புகழும் செல்வமும் கிடைக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ அடுத்தது பாருங்கள், செவ்வாய் 4-7 அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கார். அதாவது தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்காருங்க. அதாவது ஒரு பாக்கியாதிபதியும் சுகஸ்தானத்தில் இருக்க ரொம்ப விசேஷம். இப்போ உங்களுக்கு தாயால் நல்ல ஒரு பூர்வீக சொத்து இப்போ அம்மாட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு வீடாக நிலமாக வாங்கி கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. அது நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்களா, அம்மாட்ட போய் இப்போ பணம் கேட்டீங்கன்னா பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது இது ஒரு ராஜ யோகம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ சுகஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்காரு பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் நினைக்கிற காரியங்கள், உங்களுக்கு சொத்து விஷயங்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே இப்போ நிறைவேறக்கூடிய பாக்கியமாக இருக்குது. அதாவது உங்கள் வாக்கு பலிதான் இருக்குங்க. நீங்கள் இப்போ வாக்கு மூலமாக எந்த ஒரு தொழில் செய்கிறீங்களோ, இப்போ ஜோதிடராக இருக்கட்டும், லாயராக இருக்கட்டும், இப்போ போலீஸில் கூட உங்களுக்கு பேச்சு கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு இதில் ஆர்மியில் இருந்தாலும் உங்களுக்கு வாக்கு பலித்தால் பெரிய ஒரு கிரேடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ பேசுகிறதெல்லாம் உண்மையாக பேசுவீங்க. ஏன்னா அவர் இப்போ குருவோட சாரத்தில் இருக்கிறார். அப்போ பேச்சு எல்லாமே உண்மையாகவே இருக்கும். அடுத்து பாருங்கள், சூரியன் 6ஆம் வீட்டு அதிபதி. 6ஆம் வீட்டு அதிபதி 6லே இருக்கிறார். இப்படி உபஜயஸ்தானத்தில் சிரமமாக இருந்தானா அவங்களுக்கு என்னென்னா ஹர்ஷ யோகம்னு ஒரு யோகம் உண்டு. அற்புதமான யோகத்தில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சின்னு வச்சுக்கிங்களா, நீங்கள் இப்போ உத்தியோகத்துக்கு ட்ரை செய்திருப்பீங்க, கவர்மெண்ட் வேலைக்கு. அந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வேலை ஸ்திரமாக நமக்கு இருக்கும். எப்போவுமே சிவராசியில் ஒரு கிரகம் இருந்து அந்த சமயம் நமக்கு வேலை கிடைக்கும்போது வேலை ஸ்திரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் நோய் சம்மந்தப்பட்ட எது வேணால் வயிறு உபாதைகள் ஏதாவது வரும். இப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, பித்தப்பை இருக்குது, இறப்பை இருக்குது, சிறுகுடலுக்கு, இந்த மாதிரி சம்மந்தங்களில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு க்ளூ சொல்கிறேன். சூட்சமம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல தான் மணிப்பூரகம் இருக்குது இல்லையா? உத்திர நட்சத்திரத்தில் தான் 6 ஆதாரங்களில் மணிப்பூரகம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எப்படி இந்த மீனராசி மீனலக்கணக்காரங்களை வயிற்றில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்கு நீங்கள் இந்த மணிப்பூரக சக்கரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதான் அந்த யோகா பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு ஒரு மந்திரம் உண்டு, அந்த மந்திரத்தை படித்தா நம்ம வயிறு உபாதைகள்லேருந்து நம்ம விடுபடலாம். அந்த மாதிரி செய்து பாருங்கள். இது ரொம்ப அற்புதமான மாதம். இந்த மாதம் உங்களுக்கு உத்தியோகமாக இருக்கட்டும், யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக இருக்குது. அதே புதன் பாருங்கள் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறாரு. அதான் 4-7 அதிபதி 7ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தா புதன் சொன்னாலே இளமைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இளமைன்னு சொன்னால் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுன்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் இப்படி 20 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு சொல்லுவாங்க. அப்போ புதன் 7ஆம் வீட்டில் இருந்தாச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி திருமணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நான் படித்தாச்சு, நான் ஒரு வீடு கட்டின பிறகு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கல்யாணம் ஆகுது. ஆனால் கல்யாணம் ஆன உடனே உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி அற்புதமான யோகத்தில் இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணத்துக்குள்ள யோகமும் வந்தாச்சு. அதனால் நீங்கள் கல்யாணத்துக்குள்ளே ரெடி பண்ணலாம். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் இது காலபுருஷனுக்கு 6வது வீடு, உங்களுக்கு 7ஆம் வீடாக வருது பார்த்தீங்களா? இந்த மீனராசி மீனலக்கணக்காரங்களுக்கு வீட்டில் இருக்கிறது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது. நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த கல்யாணம் கழிஞ்ச பிறகு தான் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். அது காலபுருஷனுக்கு 6ஆவது வீடாக இருக்கிறதுனால. அப்புறம் மாமியார் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் கழிஞ்சு வந்த உடனே ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருப்பாங்கன்னு. அதனால இல்லை, இது விதி. இன்னும் 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்காரு.
8ஆம் வீட்டு அதிபதி 8லே இருக்கிறார், நீண்ட ஆயுள் இருக்கும். அப்போ உங்களுக்கு இப்போ தன வரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் வீட்டுலேருந்து 2ஆம் வீட்டை பார்க்குறாரு பார்த்தீங்களா, தன வரவு இருக்க வாய்ப்பு இருக்குது, லட்சுமி கடாட்சியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எல்லா கிரகங்களும் அந்தந்த வீட்டில் இருக்கும்போது அந்த வேலையை அழகாக செய்துட்டு இருக்கு. சரி, இந்த மாதம் பூராவே மீனராசிக்காரங்களுக்கு அமோக வெற்றி இருக்குது. சரி, என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.